செவ்வாய்க்கிழமை சாயந்தரமாங்க நாங்கள் 3 பேருமே கிளம்பி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓங்காளியம்மன் கோவிலுக்கு தாங்க போனோம். இன்றைக்கி ஆண்டு விழா கொண்டாடினாங்க. அதுக்காக தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போனாக்கா எல்லாம் விளக்கு பூஜை செஞ்சுட்டு இருந்தாங்க. அடடா விளக்கு பூஜை நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சு 2 வருஷம் முடிஞ்சிருச்சிங்க. இப்போ 3ஆவது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறோம். அதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி ஒரு பூஜை சிறப்பு பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் பார்க்குறதுக்கு போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவ்வளோ பேரும் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இந்த விளக்கு பூஜைக்கு உட்காந்துருந்து ரொம்ப சிறப்பாக அந்த விளக்கு பூஜையை நடத்தி முடித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சமபந்தி விருந்து தான், நமக்கு ஆர்த்தி தம்பி தான் சாப்பாடு செஞ்சுருந்தான். எல்லோரும் ஒன்றா உட்காந்துக்கிட்டோம். சாப்பாடு வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுருந்தாங்க. அவ்வளோ வாசமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் ஒன்றா உட்காந்து எல்லாருமே மன நிறைவோடு சாப்பிட்டோம். நாங்கள் இந்த மாதிரி உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மையாலுமே இப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் ஜாலியாக எல்லோரும் எனக்கு அதை கொண்டு வா, எனக்கு இதை கொண்டு வான்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வர தை மாதம் பண்டிகை ஸ்டார்ட் ஆயிருங்க. ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருக்குங்க. நாங்கள் யாருக்கு ஆண்டு விழா கொண்டாடணுமோ அவங்க வேறு யாரும் இல்லைங்க, இந்த ஓங்காளி அம்மன் தான்.